படம் நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. பாரதி கண்ட புதுமை பெண் மேலே இப்போ இருக்கிற இந்த திராவிட மாடல் போல் ஒரு நல்ல ஒரு இயக்கத்தை வந்து கண்ணனை நல்ல படைப்பாக இருக்குது. நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. வெரி குட், வெரி குட். நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. ஓகே, சுமாராக இருக்கு, பரவாயில்ல. Hello. Yeah. I like the movie. Yeah, பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நைஸ் ஃபிலிம், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாமே, சினிமாட்டோகிராஃபி, எவ்ரி திங் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நானும் அதே தான் சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு மூவி, சூப்பராக இருக்குது. ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுதான் ஃபேமிலி எல்லாம் பார்க்க வேண்டிய மூவி. அதுவும் இந்த ஜென்ரேஷன் வந்து பார்க்க வேண்டிய மூவி இது. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து மனைவின்றவ வந்து கணவனுக்கு சேவை செய்கிற ஒரு பெண்ணாக இல்லாமல் அவளும் நம்ம பாதி அப்படின்னு நினைக்கணும். இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். என்னோட ஒரு சீனுக்கு ஒரு கிளாப் வந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ஐஷு மேடம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. It's a very good movie. Outstanding performance Aishwarya Rajesh. It's a very as a new era in the women's life. Thank you. She was very good, very natural acting, very nice performance. சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதில் டான்ஸ் டீச்சராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர், வெரி நைஸ். கான்செப்ட் டிஃப்ரெண்ட், பட் நல்லா எடுத்திருக்காங்க. இருந்துச்சு அங்கிள். கேர்ள்ஸை பற்றி சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. நீ சொல்லு. சொல்லு. படம் நல்லா இருந்துச்சு. எங்கெங்கே ரெஸ்பாண்ட் வரணுமோ வேறு லெவலில் வந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இது வேறு லெவலான படம். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி, நான் தான் சொல்கிறேனே, பொண்ணு நான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த படத்தை வந்து பாருங்கள். பொதுவாக நடந்துட்டு தானே இருக்குது. நிறைய பேர் வெளியில் அதை பற்றி சொல்கிறது இல்லை. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு ஜென்ரேஷனுக்கு வேண்டியது படம் இது. அண்ட் சோஷியல் மெசேஜ் இருந்தாலும் எங்கேயோ ப்ரீச்சியாக தெரியல. ரொம்பவே ஆச்சு. ஐ மீன் எல்லா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் ஒரு 60% இந்த மாதிரி இன்னும் இருக்குன்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயத்துலேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒப்பீனியனே இருக்காமல் இருக்கும் இல்லை, ஜஸ்ட் கிச்சனுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி இதில் எப்படி ஆக்ரிவேட் ஆகுங்கன்னு காமிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நாம் அவ்வளோ சொல்கிறோம், தேவி அது இது எல்லாமே சொல்கிறோம். ஆனால் ஒரு ரியல் லைஃப்பில் வரும்போது அதை மறந்துடுறோம். ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் த பிரிங்கிங் அப்னு நினைக்கிறேன். அதனால தான் இது எல்லோரும் பார்க்க வேண்டியது. ஐயோ, அவங்க பற்றி பேசுகிறதே வேணாம். அவங்க ஆக்சுவலி அவங்க ஷோல்டர் மேலேயே கேரி பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபுல்லாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன், மைன்யூட் டீட்டெயில்ஸ். ஏன்னா அது நமக்கு ஃபீல் ஆகணுன்னா அவங்க பண்ணலைன்னா முடியவே முடியாது. அது செம்மை. ஏன்னா பிகாஸ் இதில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்ஸ். இப்போ கிச்சனில் நாம் பண்ண வேண்டிய டெய்லி சோர்ஸ் அவ்வளோதான். ஆனால் அதான் இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கணுன்னா டைரக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ நல்லா இருக்கணும். போர் ஆகிடும் இல்லைன்னா. மியூசிக் வந்துட்டு பிஜிஎம் மட்டும் தான், ரொம்ப சாங்ஸ் எல்லாம் இல்லை அன்வான்டாக. ஸோ நல்லா இருக்குது. ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் கொண்டு போவோம். அதனால படம் சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ரானரி மூவி. எல்லா பெண்களோட ரியல் லைஃப்பில் இது 1% எல்லாருக்குமே உண்டு. எல்லாரோட லைஃப்பும் இதை கடந்து தான் மூவ் ஆகிட்டு இருக்கிறோம். எல்லார் வீட்லேயுமே இது நடக்கிற ஒன்று தான். இது ரியல் லைஃப் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எல்லாரோட லைஃப்லையும் இது இருக்க தான் செய்யும். இதை தாண்டி தான் பெண்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. எல்லாரும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி வெளியே வந்துட முடியாது. ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்கள் ஃபீல்டில் ஏதாச்சும்
அவங்க ஃபாதர் மாமனார் கேரக்டர் ஃபாதர் இன்லா வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அகெயின் அண்ட் அகெயின் வந்து இந்த ப்ரஷ் இது பண்ணுறது, செப்பல் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அது வந்து அந்த கேரக்டர் வெரி குட், நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ரானரியாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஐஸ்வர்யா எல்லாமே அந்த மூவியில் இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மிஸ்ஸஸ் கண்ணன் அவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர், அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருக்காங்க உயிராக இருக்கிற அவரே இல்லை, அந்த மூவியில் இல்லை, ரியல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. 2 ஆஸ்பெக்ட்லேயும் உண்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க, இது நிறையா வீட்டில் இது இருக்க தான் செய்யுது. ஏன்னா பப்ளிக்கில் வந்து வெளியே சொல்ல முடியாது அவங்க ரியல் லைஃப்பை. அவங்க ஆக்டிங் வந்து வீட்லேயும் இருக்குது, சரிங்களா? வீட்டில் ஆக்ட் பண்ணால் தான் லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக போக முடியாது சார். அது அவங்க சூழ்நிலை. அவங்க வந்து போல்டாக ஒரு டான்ஸராக இருந்ததுனால அந்த கேரக்டர் அவங்க வெளியே போயிடாச்சு. எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு இது இருக்கணும்ல. இண்டிவிஜுவலாக வெளியே போனால் நம்மளால் லைஃப்பில் பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க போல்டாக போகலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. பாதிச்சிருக்கு. ஏன்னா நானும் பாத்திரம் சமையல் காலையில் எழுந்தோடனே சாப்பாடு செய்யணும், டைம் ஆகிடுச்சுன்னா செய்கிறது, குழந்தைய வச்சுட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிச்சனில். ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குன்னு சொன்னேன். ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம் தேவையான ஒரு படம். பெண்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிறோம், பிறந்த வீட்டில் ஒரு சொகுசாக வாழ்ந்துருவாங்க. பட் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க படுற கஷ்டன்றது ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெரிய பிரச்சனை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அதை வந்து இந்த ஒரு கதையில் அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து முழுக்க இந்த படத்தை ஒரு தாங்கி ஒரு கம்ப்ளீட் லீடில் இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. வெரி நைஸ் கேரக்டர், வெரி நைஸ் மூவி. கண்டிப்பாக லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இல்லை, அது வந்து இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக முன்னே அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ வந்து எஜுகேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் இப்போ எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற மனநிலைமைக்கு எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. மேபி ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி இல்லை. முன்னாடி இருக்கிறத வேணால் இப்போ எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து இல்லை, நான் பாதிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்னொரு காலத்தில் இப்படி தானே இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு பாதித்த விஷயந்தான். இப்போ அந்த மாதிரி இல்லை. நான் ஒன் டைம் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. பாதிச்சதுன்னா எல்லாம் ரொட்டேட் பண்ணுறது, நாங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே தான் வருது, வேற ஒன்றும் இல்லை. அப்படிலாம் இல்லை. இப்போ ஜென்ரேஷன் மாறி இருக்கு இல்லைங்களா? நீ மாமனார்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே செய்கிற மாதிரி தான், அப்படிலாம் கிடையாது. ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி தான். என் ஃபேமிலியில் அப்படி கிடையாது, அவ்வளோதான். பார்க்கலாம். படம் சூப்பர், லவ்லி, நிறைய மெசேஜஸ் இருக்குது சொசைட்டிக்கு. அதுவும் மென், ஸ்பெஷலி மென் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், அவங்களும் கற்றுப்பாங்க. லேடிஸ் கூட அதை கற்றுக்கிட்டு அவங்க கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கலாம் இப்போலேருந்து. நிறைய சீன், ஸ்பெஷலி அந்த சாப்பாடு வெளியே அந்த சாப்பிட்டு துப்புனதெல்லாம் அவங்க கையிலேருந்து எடுக்கணும். தட்ஸ் லைக் நம்மளும் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. சொல்லும் போதே ஐம் கெட்டிங் கூஸ் பம்ஸ். ஓகே, ஸோ அதில் பேசிக் ஸ்மால் திங்ஸ், அந்த பேசிக் மேனரிசம் எல்லாருக்குமே இருக்கணும். மென் அண்ட் விமன் எவ்ரிபடி ஷுட் நோ இட் அண்ட் தே ஷுட் ஃபாலோ இட். மூவி வந்து பார்க்குறவங்க இப்படி பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் பண்ணாதீங்க. தேங்க்யூ. ஹஸ்பண்டா? ஓஹோ, நிறைய சேஞ்சஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் வைஃப் இப்படி தான் வீட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ சேஞ்ச் யோர் செல்ஃப். கண்டிப்பாக ஃபேமிலியோடு தான் வந்து பார்க்கணும். தென் ஒன்லி சேஞ்சஸ் வரும். மென் மட்டும் வந்து பார்த்துட்டா வைஃப்ஸை கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஸோ பெட்டர் ஃபேமிலியோடவே வந்து பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. என் பொண்ணு நடிச்சிருக்கா இதில், மஞ்சுன்ற ரோலு. அதுக்காக தான் நாங்கள் படம் பார்க்க வந்தோம். ஆனால் படம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. என் வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் இப்போ நடந்திருக்கு அங்கேயும். இப்போ நானும் போய் பாத்திரம் தேய்க்கணும், கிச்சன் க்ளீன் பண்ணணும், குப்பையை எடுத்து கொட்டணும், எல்லா வேலையும் எனக்கு இருக்குது. என் மாமனார் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க, நீ பாட்டுன்னு இருமான்னு. ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்துறாரு. ஆனால் அவருக்கும் நான் வேலை வச்சு அதை சால்வ் பண்ணிவிடுவேன். இல்லை, நான் குப்பெல்லாம் கொட்டி வைப்பேன், அவர் எடுத்துகிட்டு போய் வெளியே
டஸ்ட்பினில் கொட்டி வைப்பேன், அவர் வெளியே எடுத்துகிட்டு கிச்சனில் சமைக்கிறது மட்டும் இல்லை, முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மாலை போட்டு சாமியை பார்க்கக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இன்னுமே இருக்குது. மென்சஸ் டைமில் வந்து தனியாக படுக்கணும், பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இன்னுமே மேபி நிறைய வீட்டில் வந்து இன்னும் இதெல்லாம் ப்ராக்டிஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பிரேக் பண்ணி வெளியே வரணும். அதுதான் வந்து அதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெறும் கிச்சன் மட்டும் அதை மட்டும் பார்க்காம இதெல்லாம் அந்த பழைய காலத்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணி வெளியே வரணும். ஸோ எல்லா லேடிஸும் கம்பல்சரி பார்க்க வேண்டிய படம் இது. ஸோ நான் என்ன சொல்கிறதுனா, கண்டிப்பாக எங்கள் அப்பா சொன்ன மாதிரி எல்லா லேடிஸும் வந்து பார்க்கணும், முக்கியமாக வந்து ஜென்ட்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம டாமினேட் பண்ணக்கூடாது கேர்ள்ஸை. அவங்களோட திங்ஸ் அவங்களே பண்ண கற்றுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப என்ன சொல்ல டம்ப் பண்ணோன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஷி ஹேஸ் ஃபீலிங்ஸ், உமன் ஹேஸ் ஃபீலிங்ஸ். அது வந்து அவங்களுக்கும் தெரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வளர்கிறதுக்குள்ளே இதெல்லாம் வந்து கம்மி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கஷ்டப்படாமல் நான் எங்கள் அம்மா கிட்ட படம் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், அம்மா இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்துனாங்கன்னா நான் டிவோர்ஸ்மெண்ட் வந்துடுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பரவாயில்ல, நான் வளர்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயம்லாம் கம்மியாகணும். அப்புறம் வந்து லேடிஸ் ப்ளீஸ் ரன் பிஹைண்ட் யுவர் ட்ரீம்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது செவத்துக்குள்ளேயே வந்து அடைஞ்சு கிடக்காதீங்க. தேங்க்யூ. பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு எலாபரேட்டாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பாதிச்சுதுன்னு சொல்ல முடியாது, பட் என்னென்னா நான் என்னோட டே டு டே லைஃப்பில் இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, அந்த சிங்க்லேருந்து லீக்கேஜ் ஆகிறது, ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. நிறைய விஷயம் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் சூப்பர். இல்லை நான் பார்க்கல, பார்த்ததில்ல. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸோ இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த எங்களுக்காங்க அப்படிலாம் இல்லைங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார் எல்லா விஷயத்துலையும், அதனால் பிரச்சனைலாம் இல்லை. ஸோ ஒய்ஃப்க்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக இருக்குது, எல்லா ஃபேமிலியிலையும் பண்ணணும். இல்லை 2 பேருமே பண்ணுவோங்க. இல்லைங்க, நாங்கள் 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 2 பேருமே நாங்கள் பண்ணுவோம். டார்ச்சர்லாம் கிடையாதுங்க, நாங்கள் தனியாக இருக்கோம், அதனால் 2 பேருமே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்போம் எல்லா விஷயத்துலையுமே. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கணும், எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நான் நடிச்சிருக்கேன், அதனால் நான் நல்லா தான் இல்லை. இந்த கிரேட் இண்டியன் கிச்சன் படம் வந்து ரொம்ப ஒரு அவசியமான படம் நம்ம ஊருக்கு. அதாவது இந்த ராகுல் கேரக்டர் வந்து கோவப்படாமையே அக்ரெஷனை காமிப்பார். அது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம். ஸோ இதை பார்த்து கண்டிப்பாக நிறைய வீடுகளில் சேஞ்சஸ் வரும்னு நான் நம்புகிறேன். வெரி இம்பேக்ட்ஃபுல் மூவி. எங்கள் ஃபேமிலியில் எல்லா ஆம்பளைங்களும் காய்கறி நறுக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன், அதாவது கொடுமையே இருக்காத மாதிரி இருக்கும், ஆனால் கொடுமை இருக்கும் அங்கே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். எங்கேயான ஒரு ஸ்பார்க். கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு அவங்க ஹஸ்பண்டோடு வரணும், குழந்தைங்களோட வரணும், ஆம்பளை குழந்தைங்களோட வரணும். ஸோ தட் த பாய்ஸ் ஆல்சோ வில் லேர்ன் தட் தே ஹாவ் டு டூ ஹவுஸ் ஒர்க். வீட்டு வேலை செய்யணும்னு ஆம்பளை பசங்களுக்கும் தெரியணும். படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ சேஞ்சஸ் வரும், நிறைய எல்லார் வீட்லேயும் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்த உடனே சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சேஞ்சஸ் வரும். இந்த படம் பார்த்த உடனே நெக்ஸ்ட் மந்த்தே நெக்ஸ்ட் டேவே கூட சேஞ்சஸ் வரும். இல்லை எந்த கஷ்டப்பட்டு எல்லா லேடிஸ் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் இல்லைங்க. இந்த படத்தை பொறுத்தவரையிலே லேடிஸ்க்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, புரியுதா? இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜென்ஸ் எல்லாம் மாறுவாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக எல்லா லேடிஸும் கிச்சனில் இருக்கிற லேடிஸ் அத்தனை பேருக்கும் கஷ்டங்களுக்கும் அப்பப்போ காஃபி கேட்குறது, டீ குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ஆல்மோஸ்ட் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். அதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே வந்து ஆஸ் டு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பாதி ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் எடுத்து செஞ்சாங்கன்னா ஸ்மூத்தாக போகும், லைஃபு ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். சேஞ்சஸ் எல்லார் வீட்லேயும் மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரும் எல்லார் வீட்லேயும். இந்த படத்தை வந்து கான்ட்ரவர்ஷியலாக பார்க்காம ஒரு சோஷியல் மெசேஜாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து
மேல் சாவனிஸ்ட் படம் கிடையாது. இது வந்து சொசைட்டி ஓரியன்ட் சாவனிசம் இது. அதனால குடும்பமாக வந்து இதை பார்த்து திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளாக சுயமாக திருந்தாமல் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த பெண்களை மதிக்காமல் போகிற ஒரு விஷயம், இது என்ன, இது பெண்களுக்கான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறத ஒதுக்கிறது இல்லாமல் இதை மனித நேயமாக பார்க்க ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே மாறும். பெண் விடுதலைங்கிறது வேற, பெண் அங்கீகாரங்கிறது வேற. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருந்தாங்க. டைலாக்ஸ் ரொம்ப இல்லைனாலும் ஒவ்வொரு சீன்ஸும் ரொம்ப டெப்த்தாக ஆழமாக இருந்தது. ரொம்ப சிம்பாலிக்காக எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு எல்லார் மேலேயும் இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். பட் பெண்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு உண்மையிலே வந்து இது ரொம்ப ஆழமாக அவங்கள டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் எந்த அளவுக்கு வந்து அது இப்போ நகரத்து பெண்கள் அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக இருக்கிற பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ அது எந்த அளவுக்கு போய் சேரும்ன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்ம வந்து ஆக்ரோஷமாக டைலாக் பேசி அது மாதிரியே பழகிட்டோம். இது அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சட்டில்டாக ஆனால் ரொம்ப தீவிரமாக அந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் மலையாளத்தில் வந்துட்டு சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு அருவருப்பாக அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டீசெண்டாக காமிச்சிருக்காங்க. பட் டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வசனம் பேசாமல் அது முடிச்சதும் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து கையை வந்து மோந்து பார்க்கும் போது நமக்கு டெய்லியுமே வந்து ஒரு நாளைக்கு 4-5 தடவை கணக்கே இல்லை பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்கும், நம்ம தேய்ச்சிட்டே இருப்போம். அப்போல்லாம் சிங்கை நம்ம வாஷ் பண்ணும் போதெல்லாம் நம்ம அந்த கை ஸ்மெல் வரக்கூடாது 2-3 தடவை வாஷ் பண்ணி தான் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து நமக்கு எப்போ இந்த இதிலேருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ நிறைய தடவை வந்து சிங்க்லேருந்து தண்ணி வந்து வெளியே லீக் ஆகி கிச்சன் ஃபுல்லாக பரவிடும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். சில சமயம் இல்லை, பல நேரத்தில் வந்து அது நமக்கு ஒரு பெரிய அந்த சிங்கை க்ளீன் பண்ணி அந்த பிரச்சனை எப்படி வந்து நிரந்தரமாக தீர்க்கிறது, அப்பப்போ வந்து அடைச்சிக்குது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே இல்லையான்ற மாதிரி அழுகையாகவே வரும். அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப வந்து டச்சிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியை வந்து பார்க்கலாம்.